இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா விக்ரவாண்டி சரவணா ஸ்டோர்ஸோட 100 ருபீஸ் ஐட்டம்ஸ் பார்ட் 1 வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இந்த பார்ட் 2. உங்களுக்கு நிறைய 100 ருபீஸ் ஐட்டம் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இப்போ நான் கையில் என்ன வச்சுருக்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாஷிங் மிஷினுக்கு துணி சிக்கலாகாமல் இருக்க போடுறாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து இருக்குது. 4 இருக்குது, பெரிய பெரிய சைஸில் இருக்குது. 100 ருபீஸு ருபீஸ்க்கு செல்லோ டைப்லாம் கூட வச்சுருக்காங்க. ப்ரௌன் கலர் செல்லோ டைப், ஒயிட் கலர் செல்லோ டைப்லாம் கூட. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேமினேஷன் ஷீட் மாதிரி இருக்குது. நம்ம செல்ஃபுக்கெலாம் போடுறதா, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல சீரியஸாக. பட் ஆனால் வந்து 100 ருபீஸு. எக்ஸாக்டாக இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கெலாம் ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸில் பார்த்தது தான் அம்பர்லா. அப்புறம் வந்து இந்த குட்டி குட்டி பாக்ஸ் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி குட்டி குட்டியோண்டு 9 இருக்குது. அண்டு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ஆக்சுவலாக ஒன்று புதுசாக வந்து ஒரு உண்டியல் வச்சுருந்தாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக டைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்டியல் வச்சுருந்தாங்க. நிறைய டைப் ஆஃப் உண்டியல் வந்து வச்சுருக்காங்க பிளாஸ்டிக்கில். இது டைஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கே ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சின்ன பசங்க இருக்கிறப்ப நிறைய இதை வச்சு கேம் கூட ப்ளே பண்ணலாம். அண்டு நம்ம இது வந்து உண்டியலாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேட்டர் தான் இருந்துச்சு. ஸ்டீலில் தான் இருந்துச்சு. 100 ருபீஸ்ன்னு போட்டிருக்கு. அடுத்தது இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான், இந்த டப்பர்வேர் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி இருக்குது. 4 பீஸ் அதில் வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கு போட்டு வைக்கிற அந்த ஸ்டோரேஜ் டப்பா இருந்துச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான். நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டோரில், அது மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கிரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 பக்கமும் இருக்க கிரேட்டரும் இருந்துச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான். எல்லாமே 100 ருபீஸ் தான். யாருக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வாங்கிக்கலாம். நிறைஞ்சு நான் பாருங்கள், இதை எடுத்துக்கூட அதை எடுத்துக்கூடன்னு கையை காமிச்சிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணிலாம், சின்ன பசங்களது டெய்லி யூஸ் துணிலாம் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் சின்னதாக தான் இருக்குது. அது உள்ளே வந்து மல்டி லேயர் பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து ஹார்பிக்கு, பெனாயில் இதெல்லாம் ஒரு செட்டு வந்து 100 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக 2 தான் 100 ருபீஸ் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 3மே சேர்த்து தான் 100 ருபீஸ் போல் இருக்குது. நான் சரியாக கவனிக்கல. 3மே சேர்ந்து 100 ருபீஸ்னால் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். கீழே இருக்க இந்த ஜாமான் கழுவி வைக்கிற அந்த பிளாஸ்டிக் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான். இந்த பொட்டேட்டோ ஸ்மாஷர்லாம் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 100 ருபீஸு. இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ இதிலே வந்து ஆக்சுவலாக லஞ்ச் பாக்ஸ்லாம் கூட இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டி வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து 120 ரூபான்னு போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த பிளாஸ்டிக் டைப்பில் இந்த துணி வந்து மாட்டுற கிளிப்பு மாதிரி இருக்குது. இது எதுக்குன்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் சின்ன சைஸில் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் இது மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. கேஸ் பாட்டில்ஸ்லாம் கூட ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இருக்குது. 4 வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸுன்ட்டு. போன வாட்டி நான் வந்து பார்த்தப்ப நைட்டிலாம் ஒரு மாதிரி மக்கான துணி மாதிரி இருந்துச்சு. 100 ருபீஸ் தான். பட் ஆனால் இந்த வாட்டி 100 ருபீஸ் நைட்டிலாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸு, நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. இப்படியே இதுக்கு பேக் சைட் போய் பார்த்தேன். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து போட்டு அது வந்து 100 ருபீஸ்ன்னு வச்சுருக்காங்க. இல்லை வந்து இது ஒன்றே 100 ருபீஸ்ன்னு வச்சுருக்காங்க. இந்த மக்கு, அப்புறம் இந்த குப்பை வாடுற இந்த மரம், ப்ளஸ் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் மாதிரி, இது எல்லாமே 3மே சேர்த்தே வந்து 100 ருபீஸ் தான். சேரு எல்லாமே வந்து 100 ருபீஸ் தான். பவர் கட் ஆகிடுச்சி, ஸோ அதனால தான். அப்புறம் அப்படியே வந்து இந்த ட்ரெஸ் செக்ஷன் சைட் போனேன். இதுக்குள்ளே எங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டுட்டாரு. அப்படியே வழியில் சும்மா இதை வந்து பார்த்துட்டு போனேன். ஜஸ்ட் அப்புறம் அப்படியே பார்த்துட்டு ஜென்ஸ் செக்ஷன் பக்கம் போயாச்சு. இந்த 100 ருபீஸ்லாம் நம்ம ஒரு வாட்டியும் போகிறப்போ ஒன்று புதுசாக சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன புதுசாக வச்சுருந்தாங்கன்றதை பார்க்கலாம். பாய்.